வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்கெடுப்பு செல்லாது மீண்டும் மறு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், எதிர்க்கட்சியினரை வெளியேற்றாமல் அனைவரையும் இருக்க அனுமதித்து தலைமை தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதி, தலைமைச் செயலாளர், ஆளுநரின் செயலாளர் உள்பட பார்வையாளர்களை கொண்ட ஒரு கண்காணிப்பு குழுவின் முன்பாக ஒரு மறு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரி திமுகவின் செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். நாளை அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ரகசிய வாக்கெடுப்பை வலியுறுத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை இன்றே அவரும் சொல்லியிருக்கிறார். ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருந்தால் பழனிசாமி அவர்களின் அரசு தோற்றிருக்கும் என்ற கருத்தை சொல்கிறார். இந்த வாதம் ஏற்புடையதா? சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் அறிவித்த பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக மறு வாக்கெடுப்பை கோர முடியுமா என்பது ஒரு வாதம். இன்னொன்று, முதலமைச்சராக பொறுப்பேற்ற பதவியேற்ற திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு 5 திட்டங்களில் கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். மக்கள் நல திட்டங்கள் மூலமாக மக்களை கவரக்கூடிய இந்த முயற்சி என்பது வெற்றி பெறுமா? விவாதிக்கலாம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு கே.டி. ராகவன் அவர்கள், அஇஅதிமுகவின் திரு வி.பி. கலைராஜன் அவர்கள், திமுகவின் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள். வணக்கம். பீட்டர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். வணக்கம் திரு பீட்டர். இந்த கோரிக்கை சட்டமன்றத்தில் நீங்களும் கொறடாவாக இருந்தவர், நீண்டகால சட்டமன்ற அனுபவம் பெற்றவர், சபாநாயகருக்கென்று தனிப்பட்ட உரிமைகள் இருக்கும் வேளையில் கடந்த காலத்தில் ரகசிய வாக்கெடுப்பு நடக்கவில்லை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ரகசிய வாக்கெடுப்பு தான் வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகுவதும், நீதிமன்றம் இதில் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? இந்த வழக்கு கோரிக்கைக்கு பின்னாடி நியாயம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? குணசேகரன், நீங்கள் சபாநாயகருடைய உரிமைகள்னு சொன்ன வார்த்தையில் எனக்கு ஒரு சற்று வேறுபாடு. சபாநாயகருக்கு உரிமை கிடையாது, சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஜனநாயகத்திலே எல்லா அரசியல் சாசன சட்டத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள், அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, இவைகளுக்கு அதிகாரங்கள் தான் உண்டே ஒழிய உரிமைகள் இல்லை. உரிமைகள் குடிமக்களுக்கு தான் உண்டு. உரிமைகள் இந்த நாட்டில் தலையிடுவதற்கான அதிகாரம், டிஸ்கிரிஷனுங்கிறது அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரம். அதாவது அவங்களுக்கு இருக்கிற, தமிழ்ல சொல்ல போனா நாங்க தனி உரிமைன்னு போட்டிருக்கோம், பிரத்யேகமான உரிமை. டிஸ்கிரிஷனை டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் தனி உரிமை, பிரத்யேகமான அதிகாரம் என்று சொல்லுங்க. பிரத்யேகமான அதிகாரம் என்று சொல்லுங்க. தனித்த அதிகாரம், அது பிரத்யேகமான உரிமை என்று சொன்னால் இட்ஸ் ரைட். ரைட், உரிமைனா ரைட். இது பவர்ஸ். அதனால அதிகாரம் என்பதுதான் சரியாக. ஏன்னா ஆல் பவர்ஸ் ஆர் கைடட், controlled, limited by the constitution. அரசியல் சாசன சட்டம் தான் அந்த அதிகாரத்தை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர வேண்டும். இதுல நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இதில் தலையிடுவதற்கு என்று கேட்டீர்கள். நிறைய கடந்த காலங்களிலே அதற்கு ஏகப்பட்ட முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. எப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்திலே இதை போன்ற ஒரு குழப்பமான அல்லது சந்தேகத்துக்கிடமான அல்லது தவறுகள் இழைக்கப்பட்டிருக்கிறதோ என்று மக்கள் கருதக்கூடிய நிலைவரங்கள் எப்பெல்லாம் ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் நீதிமன்றங்கள் தலையிட்டு இருக்கின்றன. தலையிட்டு அதிலே நியாயமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பகத்தன்மை வாய்ந்த முடிவுகள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. ஆகையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிட் போலிங்னு சொல்லி 2 பேரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கோருகிற அந்த வாய்ப்புகள் எல்லாம் எந்த சட்டமன்ற விதிகளிலும் இல்லை. அவைகளெல்லாம் நீதிமன்றம் வகுத்து கொடுத்தவைகள் தான். ஆகவே இந்த வகையில் இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு நீங்க சமூக ஊடகங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய ஹிந்து பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியை தொடர்ந்து பல்வேறு மக்கள் அதிலே நம்முடைய ஆன்லைன் இதில் அவங்களுடைய எண்ணத்தை பிரதிபலித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கின்ற போது யாருமே இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நியாயமான, சுதந்திரமான, மனச்சாட்சியினுடைய உட்பட்ட ஒரு தேர்தலிலே பங்கேற்று முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று 195 விழுக்காடு மக்கள் அதை நம்பவில்லை. அது உண்மையா பொய்யா என்கிற இடத்துக்குள்ள நான் வரல. மக்கள் நம்பவில்லை. ஜனநாயகத்திலே
மக்களுடைய எண்ணம், அவர்களுடைய நம்பிக்கை என்பது மிகவும் அடிப்படையானது, மிகவும் ஆதாரமானது. திரு பீட்டர் அல்போன்ஸ் அந்த அவர்கள், திரு நம்பிக்கையை பீட்டர், இதுல உருவாக்குகின்ற மக்கள் வகையிலே 95% எந்த அடிப்படையில நீங்க வர்றீங்கன்றது தெரியல. இன்னொன்று, வெளிப்படையாக சில நேரத்துல சிலர் பேசுவார்கள், சிலர் பேசாமல் இருப்பார்கள். ஹிந்து பழைய பத்திரிகையினுடைய இணையத்தில் ஃபீட்பேக்காக நேயர்கள் சொன்ன கருத்தை சொல்றீங்க. ஹிந்து தலையங்கத்தையும் சேர்த்தே சொன்னால் இரு தரப்பையும் சொன்னதாக இருக்கும். ஹிந்து இன்றைக்கு ஒரு கடுமையான தலையங்கத்தை எழுதியிருக்கிறது. மார்க்டு பை வயலன்ஸ், திமுக நிதானம் காக்க தவறிவிட்டது. நீங்க எந்த வாக்கெடுப்பு நடத்தியிருந்தாலும் 122 அப்படின்றது வந்து அறுதி பெரும்பான்மையோட அதிகமான எண்ணிக்கை. திமுக நிதானமாக நடந்திருக்க வேண்டும், இந்த முறை உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தையும் ஹிந்துவே பதிவு செஞ்சிருக்கிறதையும் நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். இதுல தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள தலைமைகளுக்குள்ள வேறுபாடு. இன்னைக்கு திமுக தலைமை அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. சில தவறுகள் நடந்து விட்டன, there were some excesses. அந்த லீடர்ஷிப் வந்து நீங்க ஒரு சபைக்குள்ள ஒரு எமோஷனலி சர்சார்ஜ் அட்மாஸ்பியர் இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய மனநிலைக்கு ஏற்ப ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். அது சில இடங்கள்ல வந்து சில பேர் வந்து அந்த எல்கைகளை தாண்டி விடுகிறார்கள். அது வந்து இன்னைக்கு அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவரும் சட்டமன்ற கட்சி எதிர்க்கட்சி தலைவரும் அதை மறுக்கவில்லை. ஆம், அது தவறு, நான் ஒத்துக்கொள்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், அதற்காக வருத்தம் சொல்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க அதே நேரத்தில் அதை போன்ற ஒரு தொனி வந்து இந்த சைட்ல இருந்து வருதான்னு பார்க்கணும். ஜனநாயகத்திலே வந்து தவறுகள் நடக்காத உத்தரவாதம் வந்து எந்த தலைவரும் தர முடியாது. ஒரு போராட்டம் நடத்துகிறோம், போராட்டம் நடத்துகின்ற போது ஆயிரக்கணக்கான பேர் கூட வருகிறார்கள், அதில் 10 பேர் கல்லெறிகிறார்கள், சில பேர் தீ வைக்கிறார்கள். தலைமை பொறுப்பேற்க வேண்டும், தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அது எந்த தலைமை பொறுப்பேற்கிறதோ அந்த தலைமை தான் பக்குவமான தலைமை. அந்த வகையில் தான் நாம் சொல்லுகிறோம். இந்த வகையிலே சட்டமன்றத்திற்குள்ளே அது ஒரு காரணம், அதை பற்றி இன்னொரு நாள் வாதிக்கலாம். இன்றைக்கு வந்து இந்த வாக்கெடுப்பு வந்து நியாயமான வாக்கெடுப்பா? இதுல வந்து எந்த சரித்திரத்திலேயாவது எதிர்க்கட்சி முழுமையும் வெளியே தள்ளிவிட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அறிவிக்கின்ற கொடுமை எங்கேயும் நடந்ததாக நான் பார்க்கவில்லை. ஆகவே நிச்சயமாக உயர்நீதிமன்றம் அதற்கு அதிகாரம் இருக்கிறது, உத்தரவிடலாம். உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வையாளருக்கு முன்பே ஏற்கனவே வந்து கல்யாண சிங் வழக்கிலே அவர்களே பார்வையாளர்களை போட்டுத்தான் அந்த வாக்குப்பதிவை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அதை போல ஒரு சுதந்திரமான வாக்குப்பதிவை நடத்தினால் இதுக்கெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு செம்மலை வந்து இந்த சாவியை கொண்டாந்து காமிக்கிறாரு, இந்த சாவியை வச்சு இந்த ரூம்ல தான் அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றாரு. இதையெல்லாம் நீங்க புறந்தொழிட முடியாது. இன்னைக்கு வருகிற செய்திகள், நான் கூட சில பேரிடம் பேசிக் கொண்டிருந்தேன், அங்கே கார் ஓட்டிய டிரைவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. அவர்கள் சொல்லுகிற தகவல்களை கேட்டால் இது என்ன கொடுமை என்று நாமே நொந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நடந்திருக்கிறதாக சொல்றோம். அதனால நீங்க வந்து அதற்கு யாருமே வந்து அதை வந்து பொதுமக்கள் பரவலாக நினைக்கிறார்கள். இன்று பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளுக்குள்ளே போவதற்கு அஞ்சி இருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஜனநாயகம் ஆரோக்கியமான ஜனநாயகம் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே மீண்டும் ஒரு முறை அந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பை நடத்தியதிலே எந்த விதமான தவறும் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. வெளியேற்றியது, எதிர்க்கட்சிகளை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றியது கொடுமை என்று சொல்றீங்க. வெளியேற்றுவதற்கான சூழல் எங்கே இருந்து வந்தது? வெளியேற்றாமல் வாக்கெடுப்பை நடத்தக்கூடிய சூழல் அங்க இருந்ததா? இந்த கேள்விகளும் நம்ம முன்னாடியே சேர்ந்தே வருதே. அதாவது இதுல வந்து வெளியேற்றம்ங்கிறது வந்து என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்தில் நடக்காததான் இங்க நடந்திருக்கு. பாராளுமன்றத்தில் என்னைக்கு வெளியேற்றி இருக்கிறாங்க? அதாவது சபாநாயகர் வந்து இதை போல ஒரு வாக்கெடுப்பு நடந்தால் முதல் நாளே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். நீங்க பாராளுமன்றம் எப்படி நடக்கிறது, மற்ற மாநிலத்து சட்டமன்றங்கள் எப்படி நடக்கிறது? முதல் நாளே சபாநாயகர் வந்து அலுவல் ஆய்வு கூட்டத்தை கூட்டுகிறார், கட்சிகளுடைய தலைவர்களை கூட்டத்தை கூடுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், எனக்கு இருக்கிற சிக்கலை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அதை வந்து உட்கார்ந்து அந்த கூல் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறது. ஒரு நாள் ஒத்தி வச்சாருன்னா ஹவுஸை என்ன நடந்து விடும்? இன்னைக்கு வந்து 15 நாள் அவகாசம் இருக்கிறது. 1 மணிக்கு ஒத்தி வைத்ததுக்கு பதிலாக மறுநாள் ஒத்தி வைக்கிறது. இது வந்து ஒன்றும் உங்களுக்கு வந்து கில்லட்டின் இல்லையா? 12 மணிக்குள் நடந்து விட வேண்டும் என்றோ அன்று மாலை 5 மணிக்குள் முடிந்து விட வேண்டும் என்றோ எந்த அரசியல் சாசன சட்ட நிர்பந்தமும் இல்லை. ஆகவே சபாநாயகர் நினைத்திருந்தால் இன்று இவ்வளவு சர்சார்ஜ் அட்மாஸ்பியர் இதில் வேண்டாம், அறவே ஒத்தி வைக்கிறேன், நாளை காலையில் நடத்தலாம், அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை காலையிலே கூட்டுவோம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பேசுவோம், அப்படி நடத்துவதானே ஜனநாயக மரபு. நீங்கள் வந்து தூக்கி போட்டு தான் நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் அந்த வாதம் நடந்து கொண்டிருக்கின்ற போது நான் வாக்கெடுப்பதற்கு முன்பே சொன்னேன், இவர்கள் வந்து எல்லோரையும் வெளியேற்றி விட்டு
வாக்கெடுப்பு நடத்த போகிறார்கள் என்று நான் காலையில 10 மணிக்கே தொலைக்காட்சியில பதிவு செய்தேன். காலையில 10 மணிக்கே. சரி, ஜனநாயக விரோதமானது, நீதிமன்றம் தலையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றம் கடந்த காலத்தில் தலையிட்டு இருக்கிறது. இதை ஒத்திவைத்து நடத்தியிருந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். ஏன் ஒத்திவைக்கிற முடிவுக்கு வரல அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கப்படும். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன கருத்தை நானும் உன்னிப்பாக கவனித்தேன். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முறை உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி ஒரு முறை வாக்கெடுப்பு நடந்திருக்கு, ரகசிய வாக்கெடுப்பு. மற்றபடி அந்த ஒரு விருத்தை தான், அந்த ஒரு கல்யாண் சிங் மேட்டரை தான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனும் சட்டமன்றத்திலே பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க, நானும் இருந்திருக்கிறேன். பல முறை பேசுகிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காலத்திலும் சரி, பிஜேபி காலத்திலும் சரி, சபாநாயகர் அழைத்து எதிர்க்கட்சிகளை ரெண்டு பக்கமும் எல்லா கட்சிகளையும் அழைச்சி வைத்து, பிரதிநிதிகளை அழைச்சி வைத்து பேசியிருக்கிறார்கள். பேசி முடித்து அடுத்த நாள் பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா நடக்காது. இது தோற்று போனதாகத்தான் வரலாறு இருக்கிறதே ஒழிய வரலாறு பேசி முடிச்சதுல நடந்ததாக இதுவரையும் வரலாறு நடந்ததே இல்லை. பேச வேண்டியதே இல்லைன்றீங்க. பேச வேண்டிய தலைவர்களோட கலந்து பேசி சுமூகமாக ஒரு அவையை நடத்தணும் அப்படின்னு பேசுகிறோங்கிற பேச்சு தான். ஏன்னா கர்நாடகத்தில் தண்ணி இருக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது 36 முறை பேசியாச்சுன்னு சொல்கிறாங்க. தண்ணி வாங்கிட்டோமா? வாங்க முடியலை. மேகதாதுல அணை கட்டுறேன்னு சொல்கிறீங்க, கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறேன்னா, பாராளுமன்றத்திலே பல முறை காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டிருக்கிறது, பிஜேபி தான் ஆண்டிருக்கிறது. இப்போ சில நாட்கள் ஆக பிஜேபியும் பேசியிருக்காங்க, இவங்களும் பேசியிருக்காங்க. சட்டமன்றம் நடந்திருக்கிறதா? இது பார்லிமெண்ட் நடந்திருக்கிறதா? நடக்கவில்லை. சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் இது மாதிரி பேசியிருக்கிறாங்க. அவையில் அலுவல் குழுவில் பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. நானும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணனும் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறோம். நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம். நானும் 10 வருஷம் இருந்திருக்கிறேன். அண்ணன் என்னோட அனுபவம் வாய்ந்தவர். இதில் யார் கண்டித்தார்களா? இப்போ திமுகவில் நாங்கள் தவறு செஞ்சதே நாங்கள் வருத்தப்பட்டு ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா ஒரு தனபால் அவர் ஏற்கனவே ஹேண்டிகேப்டு பர்சன், ஆக்சிடெண்ட்டில் கை காலெலாம் ஒடிஞ்சவர். அவர் உட்காந்துருக்காரு. நீங்கள் இது வீடியோவை பார்த்துருப்பீங்க, பொதுமக்கள் பார்த்துருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கொடுமை. மைக்கை உடைச்சி ஒரு வாயில் திணிக்கிறாங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒடிஞ்ச கை ஒடிஞ்சு போனால் என்ன வருது? ஒரு மனிதன் எவ்வளவு தான் பொறுத்து கொள்ள முடியும்? ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரே சொல்லியிருக்காரு, என்னை இப்படி ஒரு சமுதாயத்தை சொல்லி பேசியிருக்கிறாருங்க, என்னை கொச்சப்படுத்தி இருக்கிறார்கள். எதுக்காக சொன்னாங்கன்னா, நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்று ஸ்டாலின் சொன்னதற்கு பின்னாலே சொல்கிறார். நான் ஸ்டாலினிடத்திலே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உண்மையிலேயே நான் ஒரு மதிப்பெண் எப்போதுமே அவருக்கு மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் அவர் இன்னும் பொறுமையாக கையாண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஸ்பீக்கர் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் அண்ணன் விரும்புகிறாரா? இது மாதிரி எந்த இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா? ஸ்பீக்கர் சீட்டில் போய் 2 பேர் உட்காந்து, கூக்கா செல்வமும் ரெங்கநாதனும் போய் ஸ்பீக்கர் சீட்டில் உட்காந்துருக்காங்க. கண்டிச்சாங்க. என்ன கண்டிச்சாங்க? ஒருத்தன் அடித்து கொண்டு விட்டு போய் மன்னிப்பு கேட்குறதா? ஒருத்தன் அடித்து கொண்டு விட்டு மன்னிப்பு கேட்டால் அது மன்னிப்பு சரியாகுமா? இதான் என்னுடைய கேள்வி. ஒரு நாள் தள்ளி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் தள்ளினா என்ன பிரச்சனை? ஒரு நாள் தள்ளி 1 மணிக்கு 11 மணிக்கு ஸ்பீக்கர்னு சொல்லியாச்சு. 2 நாளைக்கு முந்தைய சொல்லியாச்சு. 18ஆம் தேதி நாங்கள் இது மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறோம் என்று சொன்னதற்கு பின்னாலே இவர்கள் போய் பேசுகிற போது எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு தருகிறார்கள், எங்களிடம் பிரிந்து சென்றவருக்கு வாய்ப்பு தருகிறார்கள், அந்த கட்சியினுடைய கொறடாவுக்கு, அந்த பிரிவுக்கு கொறடாவுக்கு வாய்ப்பு தருகிறார்கள். பேசுவதற்கு முறையாக எல்லா கட்சிக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு தந்து விட்டதற்கு பின்னாலே அவங்க அடம்பிடிக்கிறார்கள். அடம்பிடித்ததற்கு பின்னாலே அது முடியாதுன்னு 1 மணிக்கு ஒத்தி வைக்கிறார். அவர் வாய்ப்பு கொடுக்குறார். எப்படி இந்திய பாராளுமன்றத்தில் நடக்கிறோ அதே போல் வாய்ப்பு கொடுத்து இதுவரை கருணாநிதி காலத்திலே ஒரு முறை நடந்திருக்கிறது, எம்ஜிஆர் காலத்திலே ஒரு முறை வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது. ரகசிய வாக்கெடுப்புங்கிறது தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றிலே இல்லை. இது பார்த்தீங்கன்னா தந்தி டிவி போய் சோழி சோரம்ஜி கேட்குறாங்க, பழைய அட்டர்னி ஜெனரலை பேட்டி கேட்குறாங்க. அந்த பேட்டியை பார்த்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா சபாநாயகருடைய முடிவு தான் இறுதியான முடிவு, அங்கே போய் கலாட்டா செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை எந்த உச்ச நீதிமன்றமும் இதை இதுக்கு எதிராக இந்த தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளீனா அவர் கொடுத்திருக்காரு. சோரப்ஜி சொல்றதே இறுதி கருத்து ஆயிடாது. பிரச்சனையில வக்கீல்கிட்ட கேட்டா 2 கருத்து சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இங்கேயே சொல்லியிருக்கிறேன். ஒரே தீர்ப்பை குமாரசாமி எங்களுக்கு விடுதலை அக்விட்டல் கொடுத்தாரு, கீழே குன்கா எங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்தாரு. இப்போ 2 தீர்ப்பு 2 விஷயம் சேர்ந்து எங்களுக்கு கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீதிபதி இப்போ நான் வக்கீல் தான், தம்பி பிரசன்னா வக்கீல் தான். ஒரே பாயிண்ட் கேட்டீங்கன்னா 2 பேரும் மாற்றி சொல்லுவோம். ராகவனும் வக்கீல் தான், அவர் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணனும் வக்கீல் தான். இதே நான் எனக்கும் சொன்ன அண்ணன் சொல்கிறாங்க, எனக்கும் 2006 அண்ணன் ஞானசேகரன் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஞானசேகரன் அவர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தப்போ சின்ன கைகளை மாதிரி ஆகி போச்சு, எங்களை வெளியே தூக்கி போட்டாங்க. போட்டப்போ எனக்கு புது அனுபவம் போதுன்னு வச்சுங்களேன். இந்த அண்ணன் சொன்னாங்களே எமோஷனில் எது வேணாலும் நடக்கலாம், சில நேரங்கள் நடந்துருதுன்னு சொல்கிறப்ப அப்போ ஒரு வார்த்தையை ஒரு ஒருமையில் பேசினா, அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. எங்கள் தலைவியை பற்றி பேசுகிறப்ப எனக்கு அதை கடந்த வயது ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி வயது கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு இடத்துல பிரச்சனை ஆகி கைகளை பாய்விட்டது. அண்ணன் இருந்தார், பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் இருந்தார்கள், வெளியேற்றி விட்டார்கள். அப்பொழுது என்ன ஆனது, அம்மா என்னை கூப்பிட்டு கண்டிச்சாங்க.
உண்மை தானே, நான் தலைமை கழகத்துக்கு நான் போகிறேன், என்னை அழைத்து கூப்பிட்டு உங்களுக்கு அடிபட்டதா என்று கேட்டார்கள். அடியெல்லாம் போடலாமா, எனக்கெல்லாம் காயப்படலாம் போடலாம், அப்படிலாம் வாங்கிட்டுலாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். அது அப்படிலாம் பேசக்கூடாது என்கிட்ட, நீங்கள் வந்து அடி வாங்கிட்டு வரமாட்டேன்லாம் பேசக்கூடாது, யாரையும் அடிக்கிறது தகராறு பண்ணுறது, அவங்களும் அடித்தார்கள் இவர்களும் அடித்தார்கள்லாம் சொல்லக்கூடாது. சட்டமன்றம் வந்து ஒரு நீதியை பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும். நம்ம இதுவரையில் இருந்தால் நடந்தது வேறு, இனிமேல் எங்காலத்தில் இப்படி நடக்கக்கூடாது, தவறை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லாமல் கோவப்படுற மாதிரி வார்த்தைகளை பேசுகிறார்கள். கோவப்படுற வார்த்தை பேசுவதால் அவர்கள் உங்கள் மீது கையை வைத்தால் நீங்கள் பொறுமையாக வந்து என்னிடத்திலே சொல்ல வேண்டும், நானும் சட்டசபையில் எழுப்புவேன் என்று சொல்லி அன்றைக்கு என்னை கண்டித்தார்கள். அன்றைக்கு 60 பேரையும் நீக்கினார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 பேரையுமே சட்டமன்றத்திலிருந்து நாங்கள் மொத்தம் 60 பேர் 61 பேர் 60 பேர் நீக்கிட்டாங்க. மிச்சம் இருந்த ஒரே ஆள் அம்மா தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராக நான் அந்த சபைக்கே வரமாட்டேன் என்று சபதம் எடுத்திருந்தார்கள். அப்பொழுது என்ன சொன்னாங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இப்போ நீதிமன்றத்துக்கு இது சட்டமன்றத்துக்கு யார் போக போகிறீர்கள், அதிமுக எல்லாம் வெளியே வந்தாங்க பேசினாங்க, ஏன் இந்த நம்பிக்கை தீர்மானத்தை ஒரு நாள் ஒத்தி வச்சிருக்க கூடாது? ஒத்தி வச்சா மட்டும் 122ங்கிறது 132 ஆயிரும் எங்களுக்கு. நாங்கள் அந்த நம்பிக்கையில் தானே இருந்தோம். இப்போ இது ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருந்தால் இன்னும் 10-20 ஓட்டு திமுக எங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் உண்மை. நாங்கள் அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்தோம். ஆனால் தனபால் நம்ம பண்ணலைங்கிறத எனக்கு வேதனையாக இருக்கு. நானும் ஆனால் என்னன்னா, முறைப்படி அவர் செய்திருக்கிறார், முறைப்படி செய்திருக்கிறார், மனு போடவில்லை, முறைப்படி செய்திருக்கிறார். ரகசிய வாக்கெடுப்பு என்று சொன்னால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஏதோ அவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு கட்டி வைத்து அமைக்கிருந்து, ஏன் கருணாநிதி காலத்திலேயே நாவலருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தபோது எம்ஜிஆர் அவருக்கு கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணார். அப்பயே பிராட்வேல பிடிச்சி வச்சிருந்தாங்களே, கருணாநிதி பிடிச்சி வச்சிருந்தாரு. ஏன் ஜானகி எங்கள் அம்மானு பேர் வந்து அப்பயும் எம்எல்ஏக்களை வச்சிருந்தாங்களே, மாநிலங்கள் எந்த மாநிலங்களும் வச்சில்லையா? ராகுல், இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பேசலாம். நான் என்ன சொல்கிறேங்க, இட்ஸ் டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் என்று சொல்லும் பொழுது அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு பவர் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க, டிஸ்கிரிஷனரி பவர்னு. அது அந்த மாதிரி ஒரு சம்பவம் யாரும் அரசியலமைப்பு சட்டத்திலையோ இது நாளுக்கு முன்னாடி நடக்காத சம்பவங்கள் ஏதாவது நடந்தால் அப்போ முடிவு எடுப்பார், என்ன மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கின்ற அதிகாரம் ஸ்பீக்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சபாநாயகருக்கு. டிஸ்கிரிஷனரி பவர்ஸோட மெயின் இதுவே அதுதான். எந்த இடத்துலையுமே நடக்கலாம், ஆனால் இங்கே நடக்குது, என்ன செய்யறது? அப்போ கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தா கான்ஸ்டிடியூஷனில் இதுக்கு ப்ரொவிஷனே இல்லாமல் இருக்கலாம், அப்போ சபாநாயகர் முடிவு பண்ணலாம். அதுக்கு தான் அந்த டிஸ்கிரிஷனரி பவர் கொடுக்கறது. இப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட்னு பேசிகிட்டு இருக்கிறோம், இங்கே எல்லாரோட டிமாண்ட் அப்படி இருக்குது. இன்னொன்று, ஏற்கனவே அலிகேஷன் என்ன, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இடத்துல அவங்க வந்து அங்கே ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய மீறி அவங்களுடைய விருப்பத்தை மீறி இருக்கிறதாகவும் கூட அந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வருது. அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு, டிஸ்கிரிஷனரி பவர் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரகசிய வாக்கெடுப்பு நடக்கும்னா ஜெயிப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன பயம்? அலோ பண்ண வேண்டியது தானே? ஒரு நிமிஷம், நீங்க பேசும்பொழுது நான் இன்டர்ஃபியர் பண்ணல. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது இன்டர்ஃபியர் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன், முன்னுதாரணம்ங்கிறது எப்படி வரும்? கோர்ட்லயும் சரி எங்கேயுமே சரி, எப்படி நடக்கும் பொழுது அது ஒரு அதுதான் டிஸ்கிரிஷனரின்னு சொல்றதே காரணமே அதுதான். அந்த சட்டமன்ற விதிகளின்படி சபாநாயகர் நடக்கணுமா, இல்ல மக்கள் விரும்புறாங்க கட்சிகள் விரும்புறாங்க அப்படின்னு நடக்குமா? திரு குணசேகரன், சட்டமன்ற விதிப்படி தான் நான் சொல்றேன். நீங்க 1000 சொன்னாலும் சபாநாயகர் ஏடிஎம்கேன்னு வந்தாலும் கூட சபாநாயகர்னு வரும்பொழுது அவர் எந்த கட்சிகளும் சாராதவர் தான் எடுத்துக்கணும். அதுதான், அப்படித்தான் முறை. அந்த சபாநாயகர் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேத்துக்கு தமிழ்நாட்டில் நேற்று வரைக்கும் இப்படி நடக்கல, இன்னைக்கு நடக்க கூடாதுலாம் கிடையாது. இது வந்து இட் இஸ் நாட் இன் ஃபேக்ட் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். நீங்க சபாநாயகர் முடிவு பண்றாரு, ரகசிய வாக்கெடுப்பு நடக்கிற முடிவு, அது தப்பான. அது ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன். இப்போ வந்து சபாநாயகர் தான் அந்த முடிவை அறிவிக்க போறாரு. இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு, கொறடா உத்தரவு இருக்கு. நீங்க ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்னு சொன்னா பாக்ஸ்ல தான் போடுறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுறப்ப, தேர்தலுக்கு ஓட்டு போடுறப்ப போடுறாங்க. அதே மாதிரி எம்பிக்களை, ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறப்பவும் இந்த மாதிரியான ஒரு பேலட் தான் இருக்கு. ஆனால் அவங்களுடைய முகவர்கள், கட்சியின் முகவர்கள் இருக்கிறப்ப அவர்களுக்கு காட்டுறாங்க, நாங்க பாருங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு காட்டுறாங்க. இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்துட்ட பிறகு, கொறடா உத்தரவுன்னு ஒண்ணு நீங்க பிறப்பிச்ச பிறகு, இந்த ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்றது வந்து நடைமுறையில் எப்படி சாத்தியம்? முரண்பாடு. நீங்க காட்டினா கூட சொல்றேன் சார், அங்க வந்து கொறடா கிடையாது, பார்லிமெண்ட் பிரசிடென்ஷியல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிடையாது. இங்க வந்து நீங்க பண்ணும் பொழுது அப்படித்தான் வந்தாலும் கூட என்ன தவறு இருக்குது? இப்ப நடராஜ் சொன்னார், எனக்கு பதவியே போனாலும் பரவாயில்ல நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னார். அந்த மாதிரி போட்டு போறாங்க. நீங்க உங்களுக்கு நல்லது தானே. இப்ப அச்சம் எங்க இருக்கு பாருங்க, ஏடிஎம்கே ரகசிய வாக்கெடுப்புக்கு ஒத்துக்கல ஒண்ணு. இன்னொன்னு, அவங்க 2 எம்எல்ஏ மாத்திரம் தான் நீக்கிட்டாங்க கட்சியில இருந்து. ஒன்னு ஓபிஎஸ், இன்னொன்னு மாஃபா பாண்டியராஜன். மீதி பேரை நீக்கல. ஏன்?
அந்த நீக்கி இவர்களும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து சட்டமன்றத்தை தேர்தலை சந்திக்கணும்னா இடைத்தேர்தலில் வெற்றி பெற மாட்டாங்கன்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் அப்படி பண்ணாங்க. நீங்க தான் கட்சி கட்டுப்பாடோட வச்சுக்கிட்டு நீக்கிட்டு போக வேண்டியதானே? அந்த எம்எல்ஏ நீங்க நீக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லைல்ல? அப்ப என்ன அர்த்தம்? குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. 10-11 பேருக்கு நோட்டீஸ் அனுப்புவார் சபாநாயகர். நோட்டீஸ் அனுப்பி அவர்கள் பதில் கொடுப்பதில் அவர் திருப்திப்பட்டால் அதை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு விளக்கம் கொடுக்க போறாரு. இவங்க கொடுத்த விளக்கம் சரியில்லைன்னா ஏற்றுக்க போறாரு, இல்லை ரிஜெக்ட் பண்ண போறாரு. தேர்தலுக்கு பயந்து கொண்டு போகிற இயக்கம் அதிமுக இல்ல. இதான் 122 பேர் போனாங்களா இருக்கா? லாஸ்ட் மினிட்ல நடராஜ் சொல்றாரு, லாஸ்ட் மினிட்ல கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் ஓடுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி பூட்டி வைக்கப்பட்டிருந்தால், நிர்பந்திக்கப்பட்டிருந்தால் 122 பேர் ஏன் நாளைக்கு மாற்றி போட்டுருக்க கூடாதா? ஓட்டு போட்டுருக்க கூடாதா? ஒருத்தர் கூட மாற்றி போட்டுருக்க கூடாதா? அவங்களுக்கு 11 பேர் மறுபடியும் போட்டாங்கல்ல, எங்களுக்கு 122 பேர் போட்டாங்கல்ல. மெஜாரிட்டி எங்களுக்கு வந்துருச்சு இல்ல. ஒரு நிமிஷம் திருப்பிட்டு குணசேகரன், அதாவது நண்பர், நீங்க ஏன் வந்து ரகசிய வாக்கெடுப்பு வந்து இதே பிரச்சனை வந்து கல்யாண் சிங் கேஸ்ல நடக்கும்போதும் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேலிட் விப்பு கிடையாது. இப்போ நீங்க இன்னைக்கு வந்து சசிகலா அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவருடைய பதவியில் இருப்பதே வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாளைக்கு வந்து தவறான முறையிலே அந்த பதவியிலே அமர்ந்திருக்கின்ற ஒருவர் கொடுக்கின்ற விப்பு வந்து எப்படி சரியான விப்பாக இருக்க முடியும்? ஆகவேதான் அதுல வந்து நீங்க அந்த விப்புங்கிற கொஸ்டினே வராதுங்கிற. இந்த ரகசிய வாக்கெடுப்புக்கு நாளைக்கு உயர்நீதிமன்றம் வாக்கெடு பண்ணா அதுல வந்து இதே மாதிரி தான் மற்ற எல்லா இடத்துலயும் ரகசிய வாக்கெடுப்பு நடக்கின்ற போது இதை போல விப்புங்கிற ஃபோர்ஸ் இருந்திருக்கு, ஆன்டி டிஃபெக்ஷன் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கருதி நண்பர் ராகவன் சொன்னார் அல்லவா, நீங்கள் 120 பேரை வந்து ரகசியமாக கொண்டு வருகிறீர்கள், அவர்களை வந்து 10 நாள் 15 நாள் ஒரே இடத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்கள், அவர்களை யாரிடமும் தொடர்பு கொள்ள நீங்கள் அனுமதிப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் மனச்சாட்சிப்படி, ஏன்னா அங்கிருந்து ஒவ்வொருத்தரா வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் வரவிடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுடைய உண்மையான விருப்பத்தின்படிதான் வாக்களிக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு ரகசிய வாக்கெடுப்பு தான் மிக உகந்தது. அது உச்சநீதிமன்றத்தினுடைய விசேஷ அதிகாரம் அதற்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆகவே அதை வந்து சபாநாயகர் பயன்படுத்துவதிலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரும் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆன்டி டிஃபெக்ஷன் லா வர்றதில் கூட நான் ஒரு கேஸில் பார்த்தேன், எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நாங்கள் ஓட்டளிக்கவில்லை என்று சொன்னதுனால அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதில் அவங்க வந்து அப்ளை ஆகலைன்னு சொல்லி கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இல்லைங்க, இப்போ இல்லை நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போல. விப்பிலே உதாரணம் காங்கிரஸ் ஆளுகிற நாட்டிலே கூட, காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் இருந்தாவது அண்ணன் ஏதாச்சும் ஒரு உதாரணம் கொடுப்பாரா பீட்டர் அண்ணன்? இல்லை, விப்பிலே கூட யார் விப்புங்கிறது கொஸ்டின் வருது. இப்போ ஒரு நியூ சீஃப் மினிஸ்டர் வர, நியூ ஒரு அமைச்சரவை வரும்பொழுது விப்பு யார் முதல்ல விப்பை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அதுவே இருக்கு கொஸ்டினபிள். நீங்க பார்லிமெண்ட்ல அண்ணன் இப்ப திரு பீட்டர் அல்போன்ஸ் என்ன கரெக்ட் பண்ணட்டும், திரு கலைராஜன் கரெக்ட் பண்ணட்டும், அவரே விப்பா இருந்தவர் தானே. அதான் சொல்றேன், அதான் கரெக்ட் பண்ணணும், தப்பா சொன்னா. பார்லிமெண்ட்ல வந்து பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் முதல்ல மண்டலம் சீஃப் விப்பா இருப்பாங்க, அவங்க விப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சில நேரம் அது லீடர் ஆஃப் தி அந்த பார்ட்டி, பார்லிமெண்ட் பார்ட்டியோ அசம்பிளியில் லீடர் ஆஃப் தி பார்ட்டி வந்து விப்பை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. இங்க யார் அப்பாயிண்ட் பண்ணாங்க? கடந்த முறை அப்பாயிண்ட் பண்ண விப்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக போது அப்பாயிண்ட் பண்ணது. இந்த விப்பு செல்லுமா? இதெல்லாம் டெக்னிக் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். நான் வந்து இதுதான் சபை முன்னவர ஒருத்தர இல்ல, நீங்க நியமனம் வயலேஷன் ஆஃப் டைரக்ஷன் சொல்லும் பொழுது விப்போட அந்த டைரக்ஷனுக்கு எகெயின்ஸ்டா போறாங்கன்னா விப்பே சரியான விப்பான்னு பார்க்கணும். இல்ல அது விப்ப வந்து ஆல்ரெடி நியமித்தவர் அம்மா, ஏற்கனவே விப்ப வந்து சொன்ன ஒரு ஆட்சி மாறின பிறகும் அந்த பழைய கொறடாவே தொடர முடியுமா? இல்ல, ஆட்சி மாறினதுக்கு பிறகு அம்மா உயிரோடு இருந்த போது 2வது வந்த பிறகு அவங்க தானே இந்த விப்பு தானே போட்டாங்க. முதல்ல விப்பு வந்து மனோகரன் என்பவர், இப்ப இருக்க ராஜேந்திரன் என்பவர். போன ஆட்சியில மனோகரனை போட்டாங்க அம்மா, இந்த திரும்ப ராஜேந்திரன் பிறகு போட்டிருக்காங்க. அவன் தான் ஹி கண்டினியூஸ் இப்போ நான் அப்படிங்கிறப்ப விப்பு வந்து மாத்தல, அம்மா தானே போனாங்க. இறக்க போறதுக்கு முன்னாடி அவங்க தான் போட்டு போனாங்க. சரி திரு பிரசன்னா, இதுல 121-11 அப்படின்னு தெளிவாயிடுச்சு. அது சபையில ஒவ்வொருவரையாக அழைத்து நீங்க யார் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்ப யாரோ ஒருவர் அப்படின்னா வேற, லட்சக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், அவங்க கட்சியின் முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆம் இல்லை அப்படின்றப்ப ஆம்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்படி ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு வெளியேறியவர்களை வெளியேற்றி விட்டுட்டு நீங்க நடத்துறது நியாயமா? ஒரு மறு வாக்கு நடத்துவதற்கு மீண்டும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை நடத்துங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறீங்க, ஆளுநருக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்றீங்க. ஆளுநரிடம் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை கொண்டு போய் குவிக்கிறது மாதிரியும்
நீதிமன்றம் இதுக்கு பரிகாரம் தரட்டும்னு சொல்லி கேட்கிறதும் எந்த அளவுக்கு சரியானது? மரியாதைக்குரிய என் பாசத்திற்குரிய நான் கலைராஜன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் கேள்விக்கு விடை தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், அவர் ஒரு ஊனமுற்றவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஏற்கனவே உடைந்த கை. நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் நெடுநாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கிறோம். சட்டமன்றத்தினுடைய நடைமுறைகளை, சட்டமன்றம் நடக்கிற விதங்களை நேரலையிலே காட்டுங்கள். ஃபிலிம் டிவிஷன் கொடுப்பதை எடிட் அண்ட் பேஸ்ட் செய்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆக நடந்த எல்லா நிகழ்வுகளையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதன் மூலம் சபாநாயகருடைய அந்த மேலஃபைடு இன்டென்ஷன், நாங்கள் எங்களுடைய ரிட் மனுவிலேயே சொல்லியிருக்கோம், மேலஃபைடு இன்டென்ஷன், ஒரு சார்பு நிலையை சபாநாயகர் எடுத்திருக்கிறார். அந்த ஒரு சார்பு நிலையில் தவறான நிகழ்வுகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். மீண்டும் மீண்டும் அண்ணன் சொன்னார், ரங்கநாதனும் கூகா செல்வமும் சபாநாயகர் நாற்காலியில் உட்கார்ந்தது ஒரு ஜனநாயக பேராபத்து என்று சொன்னார். என்னை விட வரலாறு நரம்பு தெரிந்தவர், அந்த சட்டமன்றத்தில் இருந்தவர். 1991 அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்று பாராட்டு விழாவிலே துணை சபாநாயகர் இருக்கையிலே இன்றைக்கு ஊழல் குற்றத்திலே தண்டிக்கப்பட்டு குற்றவாளியாக சிறைச்சாலையில் இருக்கிற சசிகலா அவர்கள் துணை சபாநாயகர் இருக்கையிலே உட்கார வைக்கப்பட்டார். அது எந்த மாண்பிற்காக உட்கார வைக்கப்பட்டார்? அது ஒரு தவறான முன்னுதாரணம்னா அதை வந்து நீங்களும் பின்பற்றுவீங்களா? அதான் சொல்றேன். இப்போ பீட்டர் அண்ணனும் நாங்களும் மிக தெளிவாக அதற்கு விளக்கம் கொடுத்தோம். அண்ணன் கலைராஜன் அவர்களே அதை வழிமொழிந்தார். எமோஷனலி when the people gets emotion, அந்த இடங்கள்ல ஒரு சில தவறுகள் நடக்கும். அந்த தவறுகள்ல சற்று முன்பு நேரலையிலே மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் சொன்னார், நான் நேரடியாக சபாநாயகர் அறைக்கே சென்று மன்னிப்பு கோரினேன். அந்த இடத்துல மன்னிப்பு கோருகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற விதம் தான் சபாநாயகருடைய தன்மையாக. நாங்க அதைத்தான் சொல்றோம். ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கேட்கல, காங்கிரஸ் கட்சி கேட்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் கேட்குது, அதிமுகவில் இருக்கக்கூடிய பன்னீர் தலைமையிலான அணி கேட்கிறது. ஆக பெருவாரியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறார்கள். எப்போது ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிற போது. அங்கிருந்து வந்த யாரும் இதுவரைக்கும் பேசவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியே, கூவத்தூரில் இருந்து வெளியே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேசவில்லை. நேரா சபாநாயகர்கிட்ட பேசியிருக்காங்க, ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப ஆமான்னு சொல்லி அது தவறான. அதுதான் சொல்றேன். அந்த எழுந்து நிற்கக்கூடிய அந்த நிலையில் எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை கட்டாயம், எத்தனை வலியுறுத்தல்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் என்ன கேட்கிறோம்? உங்களுக்கு எதிலையுமே சந்தேகம் இல்லை, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் ரகசிய வாக்கு பதிவிற்கான அந்த ஆலோசனை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்களிடத்தில் ஆதரவு இருக்கிறதுனால் அதை ஒத்துவிட்டு போக வேண்டியது தானே. நாம் என்ன கேட்கிறோம்? அடைத்து வைக்கப்பட்டு அவர்களுடைய சுய சிந்தனையை, விருப்பு வெறுப்பின்றி மக்கள் அளித்த வாக்கை அவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு குற்றவாளியாக இருந்து இன்றைக்கு எப்படி முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவின் படத்தை வைத்துக் கொண்டு வணக்கம் செலுத்தி ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அவருடைய கட்சி அலுவலகத்திலே வைத்துக் கொள்ளட்டும், அல்லது அவர் வீட்டிலே வைத்துக் கொள்ளட்டும், அல்லது அவர் வாகனத்திலே வைத்துக் கொள்ளட்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, சட்டத்தினால் கவர்ன்டு பை அதர் லாஸ் என்று சொல்வார்கள், அப்படி குற்றவியல் தண்டனையின்படி ஒரு குற்றவாளி என்று சொன்னவருடைய ஜெயலலிதாவினுடைய படத்தை வைத்து வணங்கி கையெழுத்திடுகிறார். இதை நான் ஒரு எனக்கும் ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பன்னீர்செல்வம், எனக்கு முதலமைச்சர், நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளியினுடைய தலைமையில் ஆட்சியில் நடைபெறுகிறது என்றால் அப்படி ஜனநாயகத்திற்கு விரோதமான, ஜனநாயக மாண்பை, மக்களாட்சியினுடைய தத்துவத்தை குலைக்கிற ஆட்சி இன்னைக்கு எல்லா மக்களும் இருக்கிறார்கள். அதைத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இது ஒரு பினாமி ஆட்சி. இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இது மக்கள் இந்த ஆட்சியை விரும்பவில்லை. அந்த ஆட்சியை தூக்கி எறியறதுக்காகத்தான் நாங்கள் 22ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். இந்த ஆட்சி தூக்கி எறியப்படணும் அப்படின்ற கருத்தை திமுகவோட செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ நான் ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். எப்படி பினாமி ஆட்சின்னு சொல்கிறாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாக்களித்தார்கள் மக்கள். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அம்மாவுக்கு தானே வாக்களித்தாங்க, அம்மா மறந்து விட்டார்கள், இப்போ வேறு எது ஒன்று. இப்போ நாங்கள் கேட்குறோம், அண்ணாவுக்காக தான் வாக்களித்தாங்க 67. நாவலர் தான் தம்பிவா தலைமை இருக்கவான்னு சொல்லி நாவலர் தான் காபந்து அரசராக உட்கார வச்சாங்க, முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. அன்னைக்கு கருணாநிதி வந்து திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கு பிறகு கருணாநிதியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, எனக்கு எலெக்ஷன் கொண்டு வந்தோமா? அப்பொழுது கருணாநிதி மீது உடனே எல்லா மக்களும் ஏற்றுக்கிட்டாங்களா? எல்லோரும் வெறுத்தார்கள், பல பேர் வெறுத்தார்கள். உடனே அந்த அரசு கண்டினியூ ஆணுச்சு. நாங்கள் அது மாதிரி இப்போ வந்து அந்த அம்மா இல்லைங்கிறப்ப அடுத்து சொல்கிறவங்க பொதுச்செயலாளர் எங்களை யாரையும் சொல்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு இருக்கிறது சொல்லுங்க. இல்லை, ஒன்று என்னன்னா, அந்த ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் பன்னீர் வரும்போது அந்த குறைபாடு இல்லை. அதே மாதிரி பழனிசாமி அவர்கள் வரும்போது அவர் அமைச்சராக இருந்துட்டு வரார்.
அந்த கட்சியோட எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறாங்க. அண்ணா இருந்தபோது கருணாநிதி அவர்களும் அமைச்சராகவே இருந்தவர். 50 தலைவர்கள், அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், 50 தலைவர்கள் ஒருவர் அல்ல. அதற்கு பிறகு அந்த அமைச்சரவையில் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தார். நீங்க அதையும் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வரணும்னு தீர்மானம் போட்டதையும் அல்லது முடிவு செய்ததையும் ஒப்பிட முடியுமா அப்படின்ற கேள்வி. ஒப்பிடலாம். ஏன்னா எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் முன்னு சீனியாரிட்டி, ஓ பன்னீர்செல்வத்தை விட எடப்பாடி சீனியர் மேன். சோ இது பினாமி ஆட்சின்ற கருத்தை ஜெயிச்சவர் ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை கம்பேர் பண்றப்ப அவர் ஜானகினி, இவர் சேவலினி. இன்னும் சொல்ல போனால் சீனியர் 4 முறை ஜெயிச்சிருக்காரு, 2 முறை தோற்று இருக்கிறார், எம்பியாக இருந்திருக்காரு, பல சீனியாரிட்டி இவருக்கு இருக்கு ஓ பன்னீர்செல்வத்தை கம்பேர் பண்றப்ப. ஆக இவர் வந்ததுல எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் சொல்றேன். எந்த பினாமிக்கு இங்க என்ன வேலை இருக்கு? சரி, என்ன பினாமி? அது பிஜேபி இந்த ரகசிய வாக்கெடுப்புன்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுது, அப்படித்தானே? சர்டன்லி அது வந்திருக்கணும். சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. திமுகவினுடைய செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் குடியரசுத் தலைவரை 23ஆம் தேதி சந்தித்து இந்த பிரச்சனையில் மறு வாக்கெடுப்பு வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறார். திரு பிரசன்னா, நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மறு வாக்கெடுப்பு அப்படின்ற கோரிக்கையை சொல்றீங்க. இதுல ஒரு விரிவான மனுவில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜ்பவன்ல ஆளுநருடைய செயலாளரை ஒரு பிரதிவாதியாக சேர்த்திருக்கிறார். சட்டமன்ற செயலாளர், சபாநாயகர், மத்திய அரசின் உள்துறையினுடைய செயலாளர், அதற்கு பிறகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதற்கு பிறகு பி தனபால்னு அவர் மேலேயும் தனியாக ஒன்று, ஸ்பீக்கர் வேற தனபால் வேறன்னு போட்டிருக்கீங்க. இதில் மத்திய அரசின் கருத்து என்ன, பன்னீர்செல்வம் தரப்பு கருத்து என்ன, தனபால் அவருடைய கருத்து என்ன, இப்படி எல்லாரையும் கேட்கணும் அப்படின்ற அதில் முனைப்பு தெரியுதா அப்படின்னு தெரியலை. இந்த வழக்கு அப்படின்றது நீண்ட காலத்துக்கு ஆகும். உடனே தீர்வுக்கு வரப்போகிறதா, நீதிமன்றத்துக்கு போனால் உடனே வருமானு தெரியல. ஆனால் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது, தூக்கி எறிய வேண்டும், அதற்கான பிரகடனம்னு சொல்கிறீங்க. இது பினாமி ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரிக்கிற ஆட்சி. இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்துட்டு அதை மதிப்பிடுறது, அதை விமர்சனம் பண்ணுறது அப்படின்ற கட்டத்துக்கு போகாமல் இந்த ஆட்சியே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பொசிஷனை டிஎம்கே எடுக்கிறது சரியா? மீண்டும் மீண்டும் அந்த வழக்கு குறித்த போது அது ரிட் பெட்டிஷன் தான். அதிகபட்சமாக போனால் ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே அது முதன்மை அமர்வில் வர்றதுனால அதிகபட்சம் போனால் 6 மாதம், இது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதால் 6 மாதங்களுக்குள்ளாகவே இறுதி தீர்ப்பே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் முதல் வாரத்திலேயே கூட தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நேரே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற முன்னுதாரணங்களும் இருக்கே. நமக்கு இங்கே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற போது இதுவும் பார் கிடையாது. இது இங்கே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டாங்கிற பாரும் கிடையாது. நமக்கு உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான வரைமுறை அதிகாரமும் உண்டு. ரெண்டாவது மரியாதைக்குரிய மேல்நாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைராஜன் சொல்லுகிற போது பினாமி ஆட்சிங்கிறத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நீங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லோருமே சொல்லுகிற போது, தீர்மானத்தை முன்மொழிகிற போதும் புரட்சி தலைவி அம்மா, சின்னம்மாவினுடைய ஆசை என்று வரிசையாக பாடுகிறார்கள். நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் இத்தனை நாட்கள் புரட்சி தலைவி அம்மா என்று சட்டமன்றத்தில் பேசிய போது நாங்கள் ஏதேனும் கேட்டோமா? சின்னம்மா என்று நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பேசிய போது நாங்கள் கேட்டோமா? இது இந்திய அரசியலமைப்பின்படி லா இஸ் சுப்ரீமசி, சட்டம் மேலானது, சட்டம்தான் மேலானது என்கிற போது, சட்டம் நீங்கள் இருவரும் குற்றவாளி என்று சொன்ன போது இந்த நாட்டை ஒரு குற்றவாளிகளினுடைய ஆலோசனையின்படி ஆளுவதற்கு அனுமதிக்க முடியுமா? அதை ஒரு எதிர்க்கட்சி கண்மூடி பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அதை நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்கள் இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சி, எல்லா பத்திரிகைகளும் சசிகலாவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள். எல்லா ஆன்லைன் எடிஷனுமே கருத்து கணிப்பு நடத்துகிறது. எல்லா கருத்து கணிப்புகளிலும் அம்மையார் சசிகலாவிற்கு எதிராகத்தான் வாக்கு பதிவாகிறதே தவிர அவரை ஆதரித்து பொதுமக்கள் யாரும் பதிவு செய்யப்படவில்லை. செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார். இன்னைக்கு அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவரிடத்தில் ஒரு கல்லூரி மாணவி, கோபிச்செட்டிப்பாளையத்திலே கல்லூரி மாணவி பேசுகிறார். என்னுடைய குடும்பம் மொத்தமுமாக 30 ஆண்டு காலம் உங்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறது, நானும் உங்களுக்கு தான் கடந்த தேர்தலில் வாக்களித்தேன். ஆனால் என்னுடைய மனசாட்சி உறுத்துகிறது, ஒரு குற்றவாளியை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் ஆதரவளிப்பதை நான் எதிர்க்கிறேன் என்று ஒரு கல்லூரி மாணவி பதிவு பண்ணுகிறாள். அது இத்தனைக்கும் அவர் அதிமுகவின் குடும்பத்தை சார்ந்த பெண். இப்படி இருக்கிற போது நான் மீண்டும் சொல்லுகிறேன், அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஊழலின் பிம்பமாக இருக்கிறார் என்று சொன்னால், அன்றைக்கு ஏற்கனவே நாம் சொன்ன கருத்து தான், இந்து சமஸ் அவர்கள் எழுதிய கருத்தை தான் நான் வழிமொழிய விரும்புகிறேன். இந்த தொடர்ச்சியினுடைய நீட்சி யார்?
இரண்டாம் கட்ட தலைவர் உருவாகாமல் பினாமிகளாகவும் வசூல் மையத்தினுடைய தரகர்களாகவும் யாரெல்லாம் சரியாக வசூலை செய்து கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்களுக்கான முக்கியத்துவத்தை வகுத்து கொண்டு பின்னால் இருந்து ஆட்டுவிக்கிற ஆட்சி என்ன மாதிரியான ஆட்சி? யார் உங்களை இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? அவர் யார்? அவருடைய நிலைப்பாடு என்ன? அந்த நிலைப்பாட்டில் அவருடைய உட்கட்சி விவகாரம், அதற்குள்ளே நான் போகவில்லை. ஆனால் அவர் ஆளுநரை சந்திக்க போகிற போது முதலமைச்சரோடு ஏன் செல்லுகிறார்? கட்சி விவகாரமா? ஆக இதையெல்லாம் பார்க்கிற முதலமைச்சருக்கு அடுத்த நாற்காலியில் உட்காருகிறார். அங்கே அரசியல் கட்சிக்கான கூட்டம் அல்ல, ஆளுநர் இருக்கு என்பது இட் இஸ் a constitutional post. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இருக்கை. மன்மோகன் சிங் ஆளுநர் குடியரசுத் தலைவரை பார்க்க போனப்ப சோனியா காந்தி கூட தான் போனாங்க. அது கட்சியினுடைய நிர்வாகிகள் முன்னுதாரணம் இல்ல, கட்சி தலைவர் என்ற முறையில தான் போறாங்க. எல்லா எம்பி மாதிரி போல கட்சியின் பிரதிநிதியா போறதுக்கு நீங்க மறுக்க முடியுமா எனக்கு தெரியல. சோனியா ஒரு நிமிஷம் அவருடைய கருத்தை கேட்டோம். தினகரன் என்பவர் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரும் புதிதாக அம்மா அவர்களால் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். அம்மா அவர்களால் துணை பொது புரட்சித் தலைவி பேரவையினுடைய மாநில செயலராக இருந்தார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வந்தார். ஒரு முறை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு முறை தேர்தலில் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி பல்வேறு பதவிகளிலே அவர் இருந்தார். அம்மா நாளைக்கு எனக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க, என்ன கூட மாணவ செயலர் இருந்தாங்க, திருப்பி தூக்கி விட்டு வீசிட்டாங்க. திருப்பி இலக்கிய செயலர் போட்டாங்க, திருப்பி வீசிட்டாங்க. திருப்பி இளைஞர் பாசறை செயலர் கொடுத்தாங்க. ஏன் நம்மளை எடுக்கிறாங்க, ஏன் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஒருத்தர் எடுத்தாங்க, திருப்பி கொடுப்பாங்க. அது எப்போதும் நடக்கிறது நிகழ்ச்சி தான் எங்க கட்சியை பொறுத்தவரை. அதே போல நான் என்ன சொல்றேன், இவர் புகழ்ச்சியை பத்தி சொன்னாரு, நீக்கியதையும் அண்ணன் மறுக்க மாட்டார் என்று நம்புகிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் மறுக்கன்னு சொல்லலையே, அதாவது நீக்கப்பட்டு எங்க அம்மா மீண்டும் சேர்ப்பாங்க. பதவி என்பது வேறு, பதவி கட்சிக்குள்ளே பதவி என்பது வேறு, கட்சியை விட்டு நீக்குவது என்பது வேறு. இல்ல கட்சியை விட்டு நீக்கிறதா எல்லாரையும் செஞ்சாங்களா, சேர்ந்து நீக்கினாங்க, திருப்பி சேர்ப்பாங்க. இதுல நீங்க சேர்க்கலையா? திமுக சேர்க்கலையா? அது மாதிரி யாரையும் சேர்க்கலையா? சொல்லுகிறேன். அம்மையார் ஜெயலலிதா சேர்த்தாரா? நான் கேட்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரை இந்த பட்டியலில் இருக்கிற யாரோடும் நான் தொடர்பு வைத்துக் கொள்ளவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர் தான் சசிகலா. அவர் எப்படி இவரை மன்னிக்கலாம்? அழகிரியை கருணாநிதி அவர்கள் சேர்த்த நீக்கினார். அவரை எப்படி இவர் மன்னிக்கலாம்? எப்படி சேர்த்தாருன்னே தெரியல. திருப்பி அழகிரி தென்மண்டல செயலாளராக போட்டாங்க. எப்ப சேர்த்தாருன்னு யாருக்குமே தெரியாது. திருப்பி அவரை நீக்கியதும் தலைவர் தான், சேர்த்ததும் தலைவர் தான். நீங்க எல்லாமே புரட்சி தலைவி அம்மா என்று சொல்லுகிற போது அந்த புரட்சி தலைவி அம்மா அவரை உயிரோடு இருக்கிற போது மன்னித்து கட்சியில் சேர்த்தாரா? சசிகலாவையும் சேர்த்து வெளியேற்றிய போது வெளியேற்றப்பட்ட ஒரு நபரே மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறார் என்றால் அந்த மன்னிப்பு கடிதம் கொடுக்கப்பட்ட நபர் இன்னொருவரை எப்படி சேர்க்க முடியும்? ஒரு கட்சியில் ஒருத்தர் திடீரென்று இறந்து போய்விட்டால் அடுத்து துணை பொதுச் செயலாளர் வருகிறவர், அடுத்து பொதுச் செயலாளர் வருவர், சேர்க்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் இந்த நாட்டினுடைய குடிமகனே இல்லை என்று சொன்னவர் நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன். எப்பொழுது சேர்த்தார்? திரு பீட்டர் அல்போன்ஸ் குறுக்கிட வந்தீங்க. நான் ஒரு 2 கேள்விகளை சேர்த்து கேட்கிறேன். ஒன்று, திரு ராகவன் அவர்களும் இன்னொன்று சொல்றேன். இவங்க சட்டசபையிலே திருமதி சசிகலா அம்மையாரையும் அம்மாவையும் புகழ்ந்து பேசுகிறார்கள் சொல்றார்களே, நான் கேட்கிறேன், இவர்கள் ஊழலுக்கு சம்மந்தப்படாதவர்களா? இவர்கள் மீது பல வழக்குகள் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லவில்லை. ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். வேற இருந்தாலும் சொல்லுகிறேன், இவர் சர்க்காரியா கமிஷன் ஊழல் இருந்தாரு. அப்ப போய் பல அமைச்சர்களை பார்த்தாரு. எந்த தீர்ப்பும் வரல. இருந்தாலும் மொராஜி தேசாயை போய் பார்த்தாரா இல்லையா? புகார்ன்ற அளவுல தான் இருக்கு. அதுல குற்றவாளி அப்படி போய் எங்க அம்மா பார்க்கலையே. மோடி காலில் போய் உள்ளுலையே. மொராஜி தேசாயை போய் பார்த்தாரு. அப்ப இவருக்கு வழக்கு நடத்தின சாந்தி பூஷன் யாரு? சட்ட அமைச்சராக இருந்தார். அவரையும் போய் பார்த்தாரு. அவர் நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாதுட்டாரு. அப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயணன் பார்த்தாரு. அப்புறம் நேருவின் மகளை வா நிலையான ஆட்சி தரலாம் இந்திரா காந்தி. பழைய விவகாரம் என்றால் விவகாரம் தான். இந்திரா காந்தியை போய் பார்த்தாரா இல்லையா? நேருவின் மகளை வா நிலையான ஆட்சி தான். நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவரா? நீதி எந்த நீதிமன்றமாவது கருணாநிதி அவர்களை? நான் கேட்பது என்னவென்றால், ஒரு ஸ்டாலினை ஒரு நிமிஷம் ராகவன் கூறுகிறார். ஒரு செகண்ட் உங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரணும். ஒரு நிமிஷம் நான் அந்த நானே கேட்டேன். ஒரு நிமிஷம் அதுக்கான பதில் ஒரு சட்ட நான் சொல்லிட்டேன் நானே சொல்லிட்டேன். உங்க தலைவர் அதிமுகவின் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 2 முறை சர்க்காரியா கமிஷனை வைத்து அன்றைக்கு இருந்த அரசு தலைமை வழக்கரிடம் பரிந்துரைக்கிறார். இதை வைத்து வழக்கு தொடர முடியுமா என்று. அதில் அந்த தலைமை வழக்கறிஞர் சர்க்காரியா கமிஷனை வைத்து வழக்கு தொடர முடியாது என்று பதிவு செய்த வரலாறும் இன்றைக்கு சட்டமன்றத்திலேயும் இருக்கிறது. மக்கள் சார்பா ஒரு ரிக்வெஸ்ட், கமிஷன்ல இவரை விசாரிக்கணும் கருணாநிதின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அதனால எலெக்ஷனே வந்துச்சா இல்லையா? வாபஸ் ஆக மாட்டேன்னு சொன்ன முறை சொல்லி மாறனே மத்திய அரசுல இருந்து விலக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா கருணாநிதி? அதனால எலெக்ஷன் வந்துச்சா இல்லையா? தமிழ்நாட்டு இதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்ல போனா நாங்களும் சொல்லுவோம். காலத்தின் குரலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக ஒரு ரிக்வெஸ்ட்,
இவங்களுக்கு 1 மணி நேரம் கொடுங்க, எங்க 4 பேர்லாம் வைக்காம இவங்க 2 பேரும் அதிமுக திமுக பிரதிநிதிகளை 1 மணி நேரம் போட்டு இந்த 50 ஆண்டு காலமாக இவர்கள் 2 பேரும் செய்த ஊழல்களை மக்களுக்கு தெளிவா சொல்றாங்க, இன்னும் நல்லா பேச விடுங்க, 1 மணி நேரம் கொடுத்து பேச விடுங்க. இந்த நாட்டு மக்கள் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இவர்களோட எப்படி ஆட்சியை நடத்திருக்கிறார் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 5 வருஷம் ஆண்டாலும் வியாபத்துல இருந்து சுடுகாட்டுல இருந்து சுரங்கத்துல இருந்து எல்லா ஊழலையும் பண்ணிட்டு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கூட பிஜேபி சொல்லும். அதெல்லாம் நாங்க கேட்டுக்கணும். நீங்க அதுதான் சொல்ல வர, நீங்க சுடுகாடு எது சொன்னாலுமே அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் இவர்களையும் உங்களையும் சொல்றத பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல மத்தியத்துல போகிற போது நீங்கள் காங்கிரஸ் நீங்க தான் வெட்கமே படலைங்க சொல்லுகிற போது உங்கள் 2 கட்சி நாட்டை விட்டு குற்றவாளியாக பிஜேபி மதவாதத்தை திணிக்கிறது, ஊழலை வளர்க்கிறது, பிஜேபி நாட்டை விட்டு தோத்தேறலாம். சகோதரரே, எங்க கூட கூட்டணி வச்சிருந்தீங்க, மதவாதம் இப்ப பேசிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்ப தெரியலையா? தெளிவான விளக்கம். இவங்க 50 ஆண்டு நிலையான ஆட்சி வரணும். எங்களிடத்துல நீங்கள் நின்னீர்கள், அதையும் மறந்துடாதீங்க. ராகவன், 50 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யறாங்க, அவங்க மேல ஊழல் புகார்கள் இருக்கு. ஊழல் புகார்கள் இருக்கும் போதே அவங்களோட பிஜேபி கூட்டு வச்சிருக்கு, காங்கிரஸும் கூட்டு வச்சிருக்கு. பிஜேபி ஊழல் புகார் இருக்கிறதுனால நான் கூட்டு வைக்கலன்னு சொல்லியிருக்கா. 98ல கூட்டு வச்சிங்க, மீண்டும் 2004ல கூட்டு வச்சிங்க, தண்டிக்கப்பட்ட நிலையில கூட்டு வச்சிருக்கீங்க. அதனால நாளைக்கு இவங்களோட 2 கட்சியோட கூட்டு சேர மாட்டோம் இல்லங்க அப்படின்ற ஒரு நிலையை பிஜேபி எடுத்துருமா? நான் என்ன சொல்றேன், பல ஊழல்களை பத்தி இவங்க பேசும்பொழுது 2 பேரும் இந்த கடந்த 10-15 நாளா பேசும்பொழுது மக்களுக்கும் தெளிவடைவாங்கன்னு சொல்றேன். இப்ப எங்க 4 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேருமே இதை பத்தி பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்ற மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல நீங்க எங்களுக்குமான ஊழலுக்கான விவாதங்கள் வருகிற போது இந்திய அளவில் அதிக ஊழல் செய்தது யாருன்னு நாங்களும் பட்டியல் போடுறதுக்கு தயாரா இருக்கோம். ஊழலோடு மதவாதத்தையும் சேர்த்து பிஜேபி திட்டத்துல 2 பேரும் சேர்ந்துக்கிறீங்க. ஆனா இதுல தந்தை பெரியார் மன் அவ்வளவுதான். இந்தியை திணிக்கிறது சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுல இருந்து எடுத்து சொன்னோம்னா உங்க நாரி போயிரும். சரி, அது வேற ஒரு விவாதம், இன்னொரு நாள் பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்கணும். பிஜேபியும் ரகசிய வாக்கெடுப்பை கோருகிறது, நீங்களும் கோருறீங்க. நான் கேட்ட முதல் கேள்விக்கே திரும்ப வர்றேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இன்றைய பேட்டி, நேற்றைய பேச்சு, முந்தா நாள் நடந்த அந்த சம்பவம், இவற்றை பார்க்கிற போது இந்த அரசுக்கு ஒரு லெஜிட்டிமசி இல்லைன்ற எண்ணத்துக்கு திமுக வந்துடுச்சோன்னு தோணுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக ஆதரித்து ஓட்டு போட்டு சட்டசபையில் வாக்கெடுப்பு நடந்தாலும் அந்த வாக்கெடுப்பு முறையாக நடக்கலை, ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருந்தால் அந்த அரசு தோற்றுக்கும்னு இன்றைக்கும் உறுதிப்பட சொல்கிறார். இந்த அரசு எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்து விமர்சிக்கலாம், அதனுடைய நிறை குறைகளை எதிர்க்கட்சி தலைவர் சொல்வார் அப்படின்ற நிலைக்கு மாறாக ஒரு கடுமையான நிலையை திமுக எடுக்கிறது. இதை ஒரு அரசாங்கமாகவே ஏற்கவில்லை, இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்படணும்னு இப்பவே சொல்றாங்க. இந்த நிலைக்கு போனதுன்றத காங்கிரஸ் ஏற்கிறதா? இந்த நிலைப்பாடு என்பது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது குணசேகரன், இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் ஒரு அவையில் இருக்கிற பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதின் காரணமாகவே அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவருடைய தகுதிகள், அவருக்கு இருக்கின்ற தகுதியின்மைகள், இதை பற்றியும் அவர்களால் எப்படிப்பட்ட அரசை எவ்வளவு காலம் தர முடியும் என்பதை பற்றியும் ஆராய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுநருக்கு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. ஆகவே சிம்பிளி a majority alone doesn't decide the legality of the election of the legislature party leader. இது ஏற்கனவே வெல் செட்டில்டு பிரின்சிபல் ஆஃப் லா. ஆகவே நாம் அதற்குள்ளே போக வேண்டாம். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். 2001 பரூச்சா தீர்ப்பை சொல்றீங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு டிபார் செய்யப்பட்ட, போட்டியிலிருந்து நிற்கவே தகுதி இல்லாத ஒரு சூழலில் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு நிலையில வழங்கப்பட்ட தீர்ப்பை நீங்க சொல்றீங்க. அந்த தீர்ப்பு சசிகலா அவர்களுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சருக்கு அது எப்படி அப்ளிகபிள் ஆகும்? இல்ல, நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, அன்னைக்கு அவர் அரசியல் சாசன சட்டப்படி தான் பதவியை வகிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு முதல் நாளே அவர் இந்த அரசியல் சாசன சட்ட உறுதிமொழியை அவர் வயலேட் பண்ணி அதை உடைத்திருக்கிறார். அதாவது என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், நான் அம்மா வழிகாட்டுதலின் பேரில் சின்னம்மா வழிப்படி நடப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். இதை இன்னைக்கு ஒரு தேசத்துல இன்னைக்கு நிறைய நீங்க கவுண்டர் அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. எல்லார் கட்சியிலையும் காங்கிரஸ் என்ன யோக்கியமானு கேட்கலாம், திமுக என்ன யோக்கியமானு கேட்கலாம், பிஜேபி என்ன யோக்கியமானு கேட்கலாம், அதிமுக என்ன யோக்கியமானு கேட்கலாம்.
இது வந்து இன்னைக்கு சராசரி இருக்கிற உலக அரசியல்ல கூட ஒரு ஊழல் புகாருக்கு ஆளாகாத அரசியல் கட்சியோ ஊழல் புகாருக்கு ஆளாகாத மந்திரிகளோ அமைச்சர்களோ அரசியல்வாதிகளோ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட்டம் வேணும். இப்படி எவ்வளவு நேரம் நீங்க லாவணி பாடிக்கிட்டே இருப்பீங்க? அதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் என்று வைத்திருக்கிறோம். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது வந்து அரசியல் சாசன சட்டப்படி நடக்கிற ஆட்சி அல்ல. நான் அதைத்தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன சொல்லுகிறார்? நேற்று நான் நிறைய காலையில் பத்திரிகைகளை படிக்கிறோம். அவர் வந்து அங்கு சிறைச்சாலையிலிருந்து அவர் உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வந்து தொலைபேசியிலே பேசுகிறார். அங்க சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற தொலைபேசியிலே அனுமதி வாங்கி பேசினார். இன்னைக்கு 5 திட்டங்களை அறிவிக்க போகிறார்கள் என்று நேற்று மாலையே செய்திகள் வந்து விட்டன. ஆகவே இன்று அதை உறுதிப்படுத்துவதை போல நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார்? நான் சின்னம்மா காட்டிய வழியிலே நடப்பேன் என்று சொல்லுகிறார். சின்னம்மா என்பவர்கள் இப்பொழுது யார்? இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் தண்டனைப்படி ஒரு ஊழல் வழக்கிலே தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கைதி, ஒரு குற்றவாளி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை வந்து பெனாமி ஆட்சி என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும்? நான் வந்து எல்லாரும் வந்து நீங்க நண்பர் கலைராஜன் அவர்கள் சொல்லுகிற அத்தனை வாதத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்து அவர்கள் மேல் புகார் இல்லையா, வழக்கு இல்லையா, எல்லாம் இருந்தது. ஆனால் இதை வந்து 18 ஆண்டுகள் நாம் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நம்ம சொல்ல முடியல. இந்த வழக்கு வந்து 18 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. இந்த 18 ஆண்டிலும் அவர்களுக்கு வந்து தண்டனை பெற்று உயர்நீதிமன்றத்திலே போட்டு பல்வேறு ஸ்டே வாங்கி அப்பொழுதெல்லாம் முதலமைச்சராக இருந்தபோது அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமான ஆட்சி என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று வந்து there is a total paradigm shift. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீம் பாடி, அதுதான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசியல் அவசர சட்டத்திலே அதுதான் அல்டிமேட் சட்டம். அந்த வந்து அவர்கள் சொல்லுகின்ற போது நீங்கள் அதையும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாரை வந்து அவமரியாதை செய்கிறீர்கள்? அரசியல் சாசன சட்டத்தை அவமரியாதை செய்கிறீர்கள். அப்போதான் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இது தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி என்று சொல்லுகிறார். இதுல என்ன தவறு? இப்படி சொல்லுகிற ஒரு ஆட்சியை வந்து எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அரசியல் சாசன சட்டத்தை அவமதிக்கிற ஒரு ஆட்சி, அரசியல் சாசன சட்டப்படி எடுத்த பதவி பிரமாணத்தின்படி நடக்காத ஒரு ஆட்சி, நான் எதை பற்றியும் உச்சநீதிமன்றம் அல்ல அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கின்ற எந்த அமைப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த அரசியல் சாசன சட்டத்தின் பேராலேயே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அந்த அரசியல் சாசன சட்டத்திலேயே அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்களை ஆளக்கூடிய அதிகாரத்தை இவர்களுக்கு யார் தந்தது? அந்த அரசியல் சாசன சட்டம் தானே தந்தது. அந்த அரசியல் சாசன சட்டப்படி நீங்க நடக்க மாட்டேன் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களை வந்து தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்வதை விட வேறு கண்ணியமான வார்த்தைகள் என்ன இருக்கிறது? நாட்டு மக்கள் மத்தியில நான் வாதமே வைக்கலாம். அவர் சொல்றார் இன்னைக்கு வந்து ஆளும் கட்சியினுடைய, நான் உள்கட்சி வாரம் நான் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அத்தனையும் தங்களை பற்றிய விமர்சனத்திற்கு உட்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு வந்து எதற்காக நீங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களை பார்த்து நீங்கள் சொன்னீர்கள்? அவர்களை பார்த்து ஏன் விமர்சிக்கிறீர்கள்? அவர் இந்த தேசத்திலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவி. ஆகவே தன்னை விமர்சனத்துக்கு உட்படுத்திக் கொள்கிறார். அதான் கேட்கிறோம் சகோதரர் தினகரன் அவர்களை, நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகனே இல்லை என்று சொல்லி உயர்நீதிமன்றத்திலே வந்து நீங்க வந்து அஃபிடவிட் போட்டீர்களே, இப்பொழுது எப்படி நீங்க ஆளுகின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்க முடியும்? இன்னைக்கு உங்கள் மேல் உள்ள இருக்க தீர்ப்பு என்ன? நீங்க எந்த சட்டத்தை வந்து வயலேட் பண்ணீர்கள்? இதையெல்லாம் கேட்பதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நாங்க சொல்றோம். அதுக்கு பதில் சொல்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மக்கள் வந்து 2 பதில்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரு அரசியல் கட்சியாக இல்லைங்க, இப்ப நாம எதிர்கட்சியா இருந்து கேட்கிற விஷயம் இல்ல. அரசியல் நீங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல 29A சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய நீங்க மெம்பரா வரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்னா இந்தியன் ஆரிஜின் சிட்டிசனா இருக்கணும். இங்க இந்த ஃபெரா வயலேஷன் கேஸ்ல நான் சிங்கப்பூர் சிட்டிசன் கிளைம் பண்ணவர் அவர் இன்னைக்கு டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இது எப்படின்னு தெரியல. இன்னொன்னு இன்னைக்கு செய்திகள்லாம் வருகிறது, முதலமைச்சர் போய் திருமதி சசிகலாவை சந்திக்க போவதாக செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் வந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஆட்சின்னு தான் அந்த ஆட்சி சொல்ல முடியும். அவரு குற்றவாளியை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திக்கவே கூடாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி பண்ணா நிச்சயமாக அரசாங்கம் நீதிமன்றங்கள் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தான் செய்யும். இதுல யூகங்களுக்கு ஏன் நீங்க வாதாடிட்டு இருக்கீங்க? இப்ப யூகங்கள் போனாரா வந்தாரா அதை பத்தி பேசுங்க. போகவே இல்லை. இதே தினகரன் இந்தியன் சிட்டிசன் சொல்லி எம்பி ஆயிருக்காரு, மாநிலங்கள் உறுப்பினர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தாங்க அந்த வழக்கு முன்னாடியே போட்ட வழக்கு. அப்புறம் சொல்லிட்டாரு இந்தியன் சிட்டிசன் சிங்கப்பூர் சிட்டிசன் ஃபாரின் சிட்டிசன் விட்டுட்டாரு.
கிடையாது. இப்ப ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட்ல நடந்திருக்கு இந்த கேஸ். The matter is pending in the court. இல்ல நம்ம வாதிக்க கூடாது. என்ன பெண்டிங் முடிஞ்சு போச்சுங்க அந்த கேஸ். நீதிமன்றம் ஏத்துக்கல. நீங்க வந்து நீங்க எம்பியா இருந்திருக்கீங்க, நீங்க இந்தியன் சிட்டிசன் சொல்ல. ஆனா அப்பவும் இவரு நான் சிங்கப்பூர் சிட்டிசன் கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஆகஸ்ட்ல நடந்த ஆர்கியூமென்ட். இதுக்கு என்ன விளக்கங்கள் தரப்படுதுன்னு பார்ப்போம். உங்களுடைய நிறைவு கருத்து. நிச்சயமாக எங்கள் மரியாதைக்குரிய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் இன்றைக்கு மிக தெளிவாக மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும், மக்களை நாங்கள் போராட்டங்களின் மூலம் தொடர்ந்து இப்படி ஒரு பினாமி ஆட்சியை, ஒரு ஊழல் குற்றவாளி சசிகலா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான மனநிலையில் இப்படி ஒரு ஆட்சி நடக்கிறது. இது மக்கள் விரோத ஆட்சி. இதை துடைத்தெறிவதற்கான பணியை திராவிட முன்னேற்ற கழகம் மிக தெளிவாக செய்யும். வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சராக இருக்கும்போது சேலத்தில் ஒரு அங்கம்மாள் காலனியை அப்புறப்படுத்தி மிரட்டின வழக்கில் அவருடைய உறவினர்கள் அல்லது அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சுரேஷ் உள்ளிட்டவர்கள் வந்து சிறையில் இருக்கும்போது சைரன் வச்ச காரோட அமைச்சர் போனார், பார்த்தார். அது விமர்சனத்துக்கு ஆளானது. எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் அதை கண்டித்து எழுதினோம். ஆனால் அன்றைக்கு அந்த தலைவர், உங்களுடைய தலைவர், அதை எந்த வகையிலும் கண்டிக்கவே இல்லை. அதற்கு பிறகும் அவர் அமைச்சராகவே இருந்தார். அதையும் இந்த நாடு பார்த்தது. நிச்சயமாக நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுகிற சுரேஷ் என்பவர் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய இரத்த உறவு. அந்த இரத்த உறவு பார்த்துவிட்டு வந்தாலும் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கண்டித்தார். இப்படி போயிருக்க எந்த இடத்திலும் அதிகாரபூர்வமாக ஒரு நிமிடம் அதற்கான பதிவுகள் என்பது எங்கள் தலைமை கழகத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்கிற உட்கட்சி விவகாரத்தை சொல்லவில்லை. தலைவர் கலைஞர் கூட்டு கண்டித்தார் ஒன்று. இரண்டாவது, அது இரத்த உறவு. அந்த இரத்த உறவு அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி இருக்கிறது, அது தவறு என்று கூட நாங்களும் பேசி இருக்கிறோம். ஆக அது இங்கே பிரச்சனை அல்ல. எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் ரத்த உறவா என்றால் அது ஊரே சிரிக்கும். ஒன்று. இரண்டாவது விடயம் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, உறவு என்றால் இருக்கலாம், மற்ற உறவு என்றால் இருக்க முடியாது. இரட்டை அளவுகோலை வைக்க முடியுமா? அந்த இரட்டை அளவுகோலே வேண்டாங்கிறேன். அந்த இரட்டை அளவுகோலே வேண்டாங்கிறேன். அன்றைக்கு சுரேஷினுடைய ஆலோசனையின்படி இந்த ஆட்சி நடந்ததா என்ற ஏதாவது வீரபாண்டி ஆறுமுகம் நான் சுரேஷினுடைய ஆசி கேட்டு சுரேஷினுடைய வழிகாட்டுதலின்படிதான் நான் அமைச்சராக இருக்கிறேன். நாம் தார்மீக நெறிமுறைகளை பேசுறோம். அரசியல் சட்டப்படி பதவியேற்ற ஒரு அமைச்சர், மக்களுக்கு கட்டுப்பட்டவர், சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக சிறையில் இருப்பவர்களை அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டே போய் பார்க்கலாமா? அது முறையா அப்படின்ற கேள்விதான் அந்த கேள்வி இப்ப எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வி நியாயத்துக்கு கலைராஜன் அழகிரி கொலை குற்றம் சுமத்தப்பட்டு திருச்சி சிறையில் இருந்தார். அப்ப கலைஞர் போய் பார்க்கலையா? கருணாநிதி போய் பார்க்கலையா? அன்றைக்கு எதிர்க்கட்சி தானே, திமுக தலைவர் என்று முதலமைச்சராக நீ போய் பார்க்கலையே. முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சர் அல்ல, அவர் கைது செய்யப்பட்ட போது தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில். இல்ல, இந்த தினகரன் பத்திரிகை கொளுத்தப்பட்டதை இல்ல, தினகரன் கழுத்தப்பட்ட வழக்கில் அழகிரி கைது செய்யப்படல. அழகிரி கைது செய்யப்பட்ட போது திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இல்லை, எதிர்க்கட்சி தலைவராகத்தான் இருந்தார். எனவே உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் நன்றி. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் ஒரே ஒரு வாதம் ஒரு வரியில சொல்றேன். புதிய குற்றச்சாட்டுக்கு போகாதீங்க, பதில் நேரம். புதிய குற்றச்சாட்டு போல சட்டசபையில் வெளியேறுங்கள் என்று சொல்லி ஆளுநர் சொன்னா எல்லாம் வெளியேறிடுவாங்க. திருப்பதி செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியேறி இருக்கிறார். ஆனால் நேற்று மட்டும் அடம் பிடித்து இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்று சொல்லியே படுத்துக்கொண்டு மல்லு கட்டி சட்டையெல்லாம் கிழித்து கொண்டு அந்த நாடகம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. இல்ல, இந்த இடத்துல கடைசி குற்றச்சாட்டு அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இல்ல, இந்த இடத்துல சபாநாயகர், நாங்க எங்களுடைய அந்த ரிட்டு மனுவிலே தெளிவா சொல்லியிருக்கோம், மேலஃபைட் இன்டென்ஷன், ஒரே உள்நோக்கத்தோடு ஆளும் கட்சிக்கு சாதகமாக சபாநாயகர் நாங்கள் மட்டும் கேட்கவில்லை, எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது. அசாதாரண சூழ்நிலை, சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மாட்டு மந்தைகளை போல அடைத்து மிரட்டி கூட்டி வந்து இப்படிப்பட்ட ஒரு வாக்குப்பதிவு நடக்கிறது. ஆகவே ரகசிய வாக்குப்பதிவு தேவை என்று ஜனநாயக கடமை ஆற்றுகிற போது அதை சபாநாயகர் மறுக்கிற போது போராட்டம் என்பது எங்களுடைய மரபு. அந்த இடத்தில் போராட்டத்தின் மூலம் வெடிக்கிற உணர்ச்சிகளுக்கும் பிளம்புகளுக்கும் சபாநாயகர் பொறுப்பேற்க வேண்டும். நன்றி, உங்கள் கருத்து பகிர்வுக்கு நன்றி. இன்றைக்கு முதலமைச்சர் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன் தர போகிறது, அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்லாம் விவாதிக்கணும்னு நினைச்சோம். அவரை முதலமைச்சராகவே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் திமுக சொல்கிறது. எனவே அவங்க சொல்றாங்கிறதுக்காண்டி நீங்க ஏத்துக்க முடியாது. இல்ல, இன்னொரு நாள் விவாதிக்கலாமா? முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். டைம் எடுத்துக்கிட்டீங்க. நன்றி. நீங்க ரொம்ப பழையசுக்கு 64 67 ஊழல் வந்து ஏதாவது எடுத்தானே ஆகணும். ரைட். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.